திமுகவில் சாதாரண கவுன்சிலர் பதவிக்கு அவ்வளோ போட்டி நடக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்து கூட அவரோட ஒரே வார்த்தை, நான் மாநிலத்தை இன்றைக்கி முன்னேற்றத்தில் கொண்டு போகணுன்ற ஒரு காரணத்தால் அந்த பதவியை நிராகரிச்சிருக்கார், மத்திய அமைச்சர் பதவியை. அதனால் திமுகவில் இருக்கிறவங்களாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண நீங்கள் ஒரு தொண்டனாக திமுகவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட உங்களால் அந்த தொண்டனாகவே தான் லாஸ்ட் வரை நீங்கள் நீடிப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களை ஒரு குடும்பம் ஆளும். இன்றைக்கி மேலே பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் குடும்பம் ஆளும், மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் உங்களை ஆளுவாங்களே தவிர நீங்கள் ஒரு அமைச்சராகவோ இல்லை நீங்கள் ஒரு முதலமைச்சராகவோ ஆக முடியாது டிஎம்கேல. இன்றைக்கி பிஜேபியில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு குறிப்பிட்ட காலகட்டங்களில் தான் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் இணைந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு உழைப்பை பார்த்து மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க. அதே உழைப்பை இன்றைக்கி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கொட்டி இன்றைக்கி பிஜேபியோட பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்காருன்ற ஒரு காரணத்தால் இன்றைக்கி அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து கூட அவர் நிராகரிக்கிறாரு. அதனால் இன்றைக்கி டிஎம்கேவும் பிஜேபிக்கும் இதுதான் வித்தியாசம். தொண்டரும் இன்றைக்கி மத்திய அமைச்சர் ஆகலாம், தொண்டரும் பிரதமர் ஆகலாம், இதுதான் பிஜேபி. டிஎம்கேல அப்படி கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஆ தான் எம்பியாக இருப்பார், கனிமொழி அக்கா தான் எம்பியாக இருப்பாங்க, தயாநிதி மாறன் தான் எம்பியாக இருப்பார், டிஆர் பால் தான் எம்பியாக இருப்பார். அந்த எம்பி ஆகிறவங்களும் திருப்பி அவங்களே தான் ஆக்குவாங்க, வேறு யாருக்கும் அந்த இடத்த கொடுக்க மாட்டாங்க. இதுதான் குடும்ப அரசியல். அதனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.